நானும் என் ஒய்ஃப் ஒரு பைக் ரைடில் இருக்கோம். இப்போ சென்னையிலேருந்து கோவாவில் ஒரு ஹால்ட் அடிச்சிருக்கோம். நாங்கள் தங்குற ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகான ஒரு மினி பாண்ட் ஒன்று பார்த்தேன். என்னடா கொஞ்சம் பக்கத்துல போய் நோட்டீஸ் பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா வந்து வாட்டர் ரிலேட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லில்லி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போது உள்ளே காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா சைஸ்லேயும் மீன் இருக்குங்க. மோஸ்ட்லி வந்து கப்பி அண்ட் பிளாட்டி வந்து வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லேயும் மீன் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களே பார்க்குறீங்க, நிறைய ஹேர் ஆல்கே இருக்குது. அப்போ அவங்கள கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து ஹேர் ஆல்கே வந்து கண்டிப்பாக வச்சுருப்போங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கழிப்போம். ஏன்னா இதுக்கு அவங்க வந்து சாப்பாடு போடுறது கிடையாது. இயற்கை முறையில் இந்த மீன் தொட்டி வச்சுருக்காங்க. சாப்பாடு போடுறது கிடையாது. ஸோ இந்த ஹேர் ஆல்கே வந்து சாப்பாடுக்கு யூஸ் ஆகுது, மீன் குஞ்சுங்க தப்பிக்க யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஆக்சிஜனுக்கும் யூஸ் ஆகுது. நம்ம மட்டும் இயற்கை முறை இல்லைங்க, நிறைய பேர் இது நம்மளுக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை கவனிக்க மறந்துடும். நல்ல வேளை நான் அதை கவனித்தேன், கொஞ்சம் போய் கேட்டேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.